Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம சுவையான சிக்கன் கிரேவி கிராமத்து ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வறுத்துருங்க. சோம்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அதையும் வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. அடுத்து அரை ஸ்பூன் மிளகு போட்டு அதையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. 20 பல் பூண்டு, இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டையும் அரைக்க போகிறோம். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு, சீரகம், சோம்பு இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விட்டுருங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 4 பிரியாணி இலையை போட்டு தாளிச்சிருங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு பெரிய தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து கழுவி வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம், தக்காளி, கறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு பேக்கெட் சிக்கன் பவுடர் போடுறோம். உங்களுக்கு சிக்கன் பவுடர் போட விருப்பம் இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் தான். 2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. சில்லி பவுட்ரு போட்டுட்டு கறியை மசாலாவோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுருங்க. நம்ம சிக்கனில் தண்ணி எதுவும் ஊற்றலை. சிக்கன் வேக வேக சிக்கன்லேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலே சிக்கனை வேக விட்டுருங்க. அடுத்து ஆஃப் லெமனை கட் பண்ணி சிக்கன் மேலே புழிஞ்சு விட்டுருங்க. லெமனை புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா சிக்கனை எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுருங்க. சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறப்பே சாப்பிடணும் போல் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்களும் சிக்கன் கிரேவி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். Bye.